பாதை என்பது உருவாக்கிக் கொண்டே இருக்கும். நமது காரைக்குடி நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி எஸ் ஜோதிமதி வினோத்குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இனிய உற்சாகமான காலை வணக்கம். காலம் பொன் போன்றது என்பதற்கேற்ப தங்களின் பொன்னான நேரத்தின் ஒரு பகுதியை நமது ஸ்ரீ சக்தி நலன் சிப்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மாபெரும் திறப்பு விழாவிற்காக அர்ப்பணித்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நல்லுள்ளங்கள், இன்றைய மற்றும் வருங்கால வாடிக்கையாளர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். நமது காரைக்குடி கிளையினை திறந்து வைத்த டாக்டர் குமரேசன், சேர்மன் ஆஃப் குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் காரைக்குடி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் நமது சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திரு ஜஹாங்கீர் அகமது, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் DNA அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஜெயபிரகாஷ், நேஷனல் டைரக்டர் பிசினஸ் ஆஃப் JCA அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து தர வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் நட்புகளையும் சகோதரர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இலக்குகள் எதுவானாலும் நோக்கம் மொழிபெறுவதே. விளக்கினை ஏற்றி இருளினை அகற்றி முற்றிடும் ஞானம் பெற்றிடும் விதமாக நமது நிறுவனத்தின் திறப்பு விழாவினை ஒளிமயமாக்கும் வண்ணம் குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது. மேலாண்மை இயக்குனர் அவர்களின் தந்தை திரு கண்ணன் மற்றும் தாயார் திருமதி மணிமேகலை அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். அவங்களுடைய ஆரம்ப நாள் இந்த ஆண்டில் சிறப்பாக ஆரம்பிச்சு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப கட்டுக்கோப்பாக ரொம்ப ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடத்திட்டு இருக்காங்க. 2-3 விஷயங்கள் அதில் நான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். ஒவ்வொரு விஷயமே அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நேர்த்தியும் அவங்களுடைய வாடிக்கையாளருடைய அவங்களுடைய ஸ்டாஃபுடைய ஒரு கனிவான ஒரு இதில் தான் எல்லாருமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் கையாளரில் ரொம்ப சிறக்தியாக நேர்த்தியாக செயல்படுவாங்க. காரணம் என்னென்னா அது நம்ம வினோத் அந்த அளவுக்கு ட்ரைனிங் செக்ஷன்லேருந்து அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நண்பர்கள் அப்படியே உட்காரலாங்களே, ஏன் நிற்கிறீங்க ப்ளீஸ் உட்காருங்க. ஸோ அதனால் அவங்களுடைய நிறுவனம் மென்மேலும் இன்றைய வளர்ச்சி குறைஞ்சது அவருடைய கணக்கு 2 ஆண்டுக்கு ஒரு பிரான்ச் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டுமே நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சி வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு சீஃப் கெஸ்ட் பேசுறதுக்கு நம்ம டைம் கொடுத்துருவோம் நிறைய. சக்தி கண்ணன் சீஃப் ஃபஸ்ட்டு அவங்க திறப்புலாவுக்கு வர சொல்லி அழைப்புதலுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. இந்த சீஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயம்தான் வந்துச்சு. ஓப்பனாக வெளிப்படையாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஐயோ ஏதாச்சும் நம்ம பேரை இதாகிடுமா அப்படின்னு. அப்புறம் அவங்க ஸ்டோரிஸ் அவங்களோட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இது சக்தி கண்ணன்னா என்ன அப்படின்னு. எந்த ஒரு தொழிலையும் ஒரு வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சி இருக்க ஒரு 6 மாதம் 1 வருஷம் மேலே ஒரு தொழிலில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா உண்மையாக அது வளர்ச்சியோடு இருந்திருக்காங்கன்னா 3 விஷயம் முக்கியமாக தேவை. அந்த தொழிலில் அவங்களுக்கு நேர்மை, அப்புறம் அதில் அந்த தொழிலோட ஈடுபாடு, இன்னொன்று கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 3மே இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலில் எப்படியும் அவங்களால வளர்ச்சி பெற முடியும். இவங்க இதில் கேள்விப்பட்டதில் 2018 வெறும் 5 பேர் வச்ச கஸ்டமர் இப்போ 5000 பேர் இருக்காங்க.
ஒரு பிரான்ச்சை திறந்தது குறுகிய காலத்தில் ஒரு 4 வருஷத்துல 3 பிரான்ச்சாக மாறி இருக்குன்னா அவங்களோட நான் சொன்னது அந்த நேர்மை, மெயினாக சிஃபன்ஸ்க்கு நேர்மை தான் மெயின் தேவை. அது கரெக்டாக இருக்கிறனால தான் திருப்பி கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணி ஆசிக் தான் கூட்டிகிட்டு வந்தது. ஆசிக் நான் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் சார் டைமே ஒரு நாள் இண்டிவிஜுவலாக கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வெறும் 10க்கு 10 தான் இடத்துல ஃபஸ்ட்டு வாட்டி ஆரம்பித்தோம் சார். வெறும் 5 பேர் வச்சு ஆரம்பித்தோம். 10க்கு 10னா சின்ன ரூமு அப்படின்னு எனக்கே பிரமிச்ச சூரியவம்சம் படம் பார்த்தோம். ஏன்னா அடுத்தடுத்த இதில் வேகமாக போகிறாங்கன்னா அது வேறு ஒன்றுமே இல்லை. இதோட ஈடுபாடு, அவங்களோட சிஸ்டமேட்டிக், அவங்க எல்லாத்தையுமே ட்ரைனிங் பண்ணுறது இதெல்லாம் இப்போ பார்த்தேன். ட்ரெஸ்ஸிங் கோடு முதற்கொண்டு இது ரெகுலராக இருக்குது. அவங்க என்னென்ன பயிற்சி பண்ணுறாங்க, என்னென்ன அவங்க முன்னாடியே நம்ம ஒரு சிப்பன்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. அவங்க சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க. அதை நினச்சி பாராட்டிங்க. இன்னும் காரைக்குடி கிளைகள் நல்லா வளர்றதுக்கு வாழ்த்து தெரிவித்து நன்றி சொல்லி சிறப்பு விருந்தினரான திரு ஜஹாங்கீர் அகமது, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் BNI அவர்களை ஓரிரு மணித்துளிகள் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். எதுவுமே துவங்குறதுக்கு ஒரு புது ஆண்டில் துவங்குற மாதிரி இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பு நாள். ஸோ இன்னைக்கு தமிழ் புத்தாண்டில் ஒரு துவக்கம். எப்படி தமிழ் என்ன சொல்றது, உலகம் அகில உலகம் எல்லா இடத்துலையும் கிளைகள் கொண்டு எல்லா இடத்துலையும் தமிழ் பேசுகிறவங்க உலக நாடுகளில் எந்த நாடுகளில் எடுத்தாலும் தமிழ் பேசாதவங்களே இல்லைன்னு சொன்னான். ஸோ அந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நம்முடைய காரைக்குடி கிளை துவங்கி இருக்கு. சக்தி கண்ணன் எப்படி உலகம் முழுவதும் பரவி இருக்கோ அந்த மாதிரி அவர் அசோக் சார் சொல்லும்போது சொன்னார் 2 ஆண்டுக்கு ஒரு பிரான்ச். அது போன வருஷம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டில் வச்சு நம்ம எடுப்போம். ஒரு ஆண்டுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு அவர் அழகாக டாக்டர் சொன்ன மாதிரி we have a system and process ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வளர்ச்சியை யாராலையும் தவிர்க்க முடியாது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லுவேன், எஸ்பெஷலி வினோத் சார், he is a lifelong learner. நம்ம BNI நாங்கள் சார்ந்த ஆர்கனைசேஷனில் சொல்லுவோம் லைஃப் லாங் லேர்னிங் இஸ் ஒன் ஆஃப் த கோர் வேல்யூ, லீடர்ஷிப் இஸ் அ கோர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் அவர் BNIயில் ஒரு பெரிய கிவராக ரீஜனுடைய லீடராக இருக்கார். எங்களுடைய ரீஜனுடைய அவார்ட்ஸ் நைட்டுடைய கோஸ்பான்சராக இருந்தார். அவர் BNI மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நம்ம தன்னை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய JCI ஆர்கனைசேஷனில் அங்கே ஒரு கீ லீடராக இருக்கார். அவங்களோட ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் நானும் அவர் நேஷனல் டைரக்டர் JCI பேசிக்க சொன்னார் சார். நிறைய இன்னும் மக்களுக்கு அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னா அதற்கான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதை எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க? அதில் பயன்படுத்திக்கிட்டதில் நம்ம வினோத் சார் ஒரு ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது கீ லீடர் அப்படின்னு சொல்லணும். ஸோ BNI காரைக்குடியும் இங்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காரைக்குடி செட்டிநாடு சாப்டருக்கு BNI திருச்சி ரீஜன் சார்பாக, அதுவும் எங்களுடைய ரீஜன் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் நண்பர்கள் இணைந்து ஒரு நண்பரை வெற்றி பெற வைக்கிறது, அதுதான் இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். அவர் அழகாக சொன்னார், 5 நபரில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 5000 கஸ்டமர், கிட்டத்தட்ட என்ன சொல்றது 10க்கு 10 ஆரம்பிச்சது இன்னைக்கு 10 பிரான்ச் போகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பில்லர் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்முடைய நாங்கள் கிங் பிரின்ஸ் சாப்டர், அவர் சார்ந்திருக்கக்கூடிய பிரின்ஸ் சாப்டர்லையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய லீடர்ஷிப் இஸ் சம்திங் கிரேட். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிறந்த திருச்சி ரீஜன்லேயே தி பெஸ்ட் சாப்டர் அவார்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சார்ந்தக்கூடிய பிரின்ஸ் சாப்டர் தான் தி பெஸ்ட் அவார்டு வாங்கினாங்க. இன்றைக்கி பிரின்ஸ் சாப்டருடைய கரண்ட் பிரசிடென்ட், பாஸ்ட் பிரசிடென்ட் 2 பேருமே வந்திருக்காங்க. அவரோட சேர்ந்து நம்முடைய நண்பர்கள் செந்திலானந்த் சார், IRS அவர்கள், நாகையுடைய நாகப்பட்டினம் கஸ்டம்ஸ் அண்ட் ரெவென்யூடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் அவர் வந்திருக்காங்க. அவங்களையும் வருக என சக்திகண்ணன் சார்பாக வரவேற்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது அவரோட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி போகும்போது சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்ங்கிறமே நம்ம என்ன சக்திகண்ணன் சிட்ஸுடைய என்ன சிஸ்டம் அண்ட் ப்ராசஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு 5000 கஸ்டமர் வந்தாலும் இன்றைக்கி 5001 ஒருத்தர் நியூவாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம், பொண்ணு மாப்பிள்ளை கொடுக்குறப்போ எப்படி செக் பண்ணுவோமோ அந்த மாதிரி அவங்க போயிட்டு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவருக்கு ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்கா, அவர் எப்படிப்பட்ட நபர், அந்த மாதிரி
அவங்க வந்து ஒரு பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ஆர்கனைசேஷனில் அது பண்ணாததுனால தான் நமக்கு நிறைய சேலஞ்சஸ் வருது. பட் இவங்க அந்த ப்ராசஸை டே ஒன்லேருந்து கடைபிடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து கடைபிடிக்க நல்ல விஷயங்கள். ஸோ தொடர்ந்து மென்மேலும் இந்த நிறுவனம் வந்து வளரணும். அதுக்கு நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டில் துவங்கியிருக்கக்கூடிய இந்த கிளை தமிழ் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக தலை தோங்கணும்னு வாழ்த்துக்கள் இருக்கிறேன். நண்பர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரகாஷ், நேஷனல் டைரக்டர் ஆஃப் பிசினஸ் அவர்களை ஓரிரு மணித்துணையில் சிறப்புரையாற்ற அன்போடு வரவேற்கின்றோம். சக்தி கண்ணன் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு இன்னைக்கு வருகைந்துள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் குமரேசன் சார் அவர்களே, சீஃப் கெஸ்ட் பிஎன்ஐ மிஸ்டர் ஜஹாங்கீர் சார் அவர்களே, மற்றும் சேர்மன் வினோத் சார், மற்றும் இங்கே வருகைந்துள்ள பிஎன்ஐ ஜேசிஸ் உடைய மக்கள், சிட் ஃபண்ட்ஸோடைய கஸ்டமர்ஸ், சக்தி கண்ணன் பிரைவேட் லிமிடெடுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான இனிய சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தரது நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து எப்போவுமே எல்லா வருஷமும் எல்லாரும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் தான். இருந்தாலும் நான் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக இருப்பேன் எப்போவுமே. ஏன் அப்படின்னா, நான் வந்து சாய்குரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து நடத்திட்டு வரேன். 2010 இதே சித்திரை 1 தான் சிவகங்கையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண நாள். ஸோ இன்றைக்கி என்னுடைய 15th இயரில் நான் என்ட்ரு ஆகிறேன். ஸோ எங்கள் நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான நாள் இன்று. அதே நேரம் நம்முடைய நண்பர் சகோதரர் வினோத் அவர்கள் வந்து இந்த சிட் ஃபண்ட்ஸ் விழாவுக்கு வந்து என்னை கூப்பிடும்போது இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் ஸ்டாஃப்ஸ் லேபர்ஸ் எல்லாரோடையும் ஃபுல்லாக கமிட்டடாக இருப்பேன். இன்னைக்கு ஃபுல்லாக ஆஃபீஸில் இருப்பேன். இருந்தாலும் கூட நான் வந்ததுக்கான முதல் காரணம் ஜேசி. அந்த ஒரு 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 வார்த்தை ரைட், நம்ம வந்து நிச்சயம் வந்து அதுவும் நான் ஒரு நேஷனல் டைரக்டர் பிஸ்னஸாக இருக்கும்போது ஒரு முக்கியமான தொழில் விஷயம்னு நம்மளை இன்வைட் பண்ணும்போது அவசியம் நம்ம கலந்துக்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற இடத்துல நான் இங்கே வந்தேன். டாக்டர் சார் சொன்ன மாதிரி பேசும்போது வைக்கும்போது ஓகே, ஒரு 2-3 இடத்துல நம்ம வந்து ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஜேசிஸ் சரியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடம் ப்ளஸ் வந்து பிஎன்ஐ ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க எல்லாங்கும் போது நம்ம வந்து இதை நிச்சயமாக வரேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். வினோத் சார் வந்து நேரடியாக பேசும்போது அவருடைய உழைப்பு வந்து அவருடைய கண்ணில் தெரிஞ்சிச்சு. பேச்சு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் ஒருத்தவங்க பேசினா கூட இந்த ஜேசிஸில் பிஎன்ஐ ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சிடும். உடல் மொழி வந்து சில நேரம் நம்ம வந்து சில கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து அவருடைய கண்ணு முதற்கொண்டு அவருடைய இந்த 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 ட்ராவல் வந்து எப்படிப்பட்ட ட்ராவல் அப்படிங்கிறத அவர் சொல்லும் போது நம்ம அதை கேட்கும் போது அது 100%க்கு 200% உண்மைங்கிறத அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு. அந்த உழைப்புக்கு ஒரு நன்றி சொல்கிற விதமாகவும் வாழ்த்து சொல்கிற விதமாகவும் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அப்படிங்கிறதுல இங்கே வந்திருந்ததில் ஜேசிஸ் பெருமக்கள் நிறைய பேர் சந்தித்ததையும் பிஎன்ஐயை சந்தித்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய 23 மண்டல தலைவர் அன்பு சார் இங்கே வந்திருக்கிறாரு, டாக்டரு. ஸோ அவங்கள்டெல்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஆர்கனைசேஷன் மூலமாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் டெவலப்டு அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எல்லாரும் சார் டாக்டர் சாரும் பேசுனாங்க, பிஎன்ஐ டாக்டர் சாரும் பேசுனாங்க. எப்படி இது சாத்தியம், இவ்வளோ சிஸ்டமேட்டிக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டு ஒரு க்ரோத்து அப்படின்னா, இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் யாரும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை என்ன அக்செப்ட் பண்ணிங்கன்னா, இது எப்படி இவ்வளோ ஷார்ட்டில் எப்படி டெவலப் ஆக முடியும் அப்படின்னா, இந்த தொழிலை எப்படி பண்ணுறது, எப்படி நேர்மையாக பண்ணுறது, எப்படி கஸ்டமரை அணுகிறது, வந்த கஸ்டமரை எப்படி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது, எப்படி நாணயமாக நடந்துக்கிறதுங்கிறத பயிற்சிகளை வந்து பிஎன்ஐ போன்ற ஜேசிஐ போல ஆர்கனைசேஷனில் படிச்சுட்டு இருக்கார், இன்னும் படிக்கிறார். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் தினம் படிக்கிறார். அதனுடைய விளைவு தான் இந்த சிஸ்டமேட்டிக். ஸோ இது வந்து வெறும் இந்த தொழிலுக்கு வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது இல்லை, அதில் அவருடைய கடுமையான உழைப்பும் பயிற்சியும் தினமும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வந்த உடனே இந்த இடம் ஒரு ஒரு 5-6 வருஷத்தில் 3வது கிளை திருச்சி, மணப்பாறை, காரைக்குடி. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸ்க்காக கஸ்டமர் தேடுறதுங்கிறது ஒரு பார்ட், ப்ரொமோஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு விஷயம் வந்தது.
கஸ்டமர்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 100ல் 1 பேருக்கு இல்லை 1000ல் 1 ஆளுக்கு நடக்கும். அப்படி நடந்த ஒரு கிஃப்டட் பர்சன் தான் வினோத் சார். உண்மையிலே வந்து அது கிஃப்டட் தான். ஒரு 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 தொழிலை நேர்மையாக பண்ணுறாங்க, ஒரு இடத்துல ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட நட்பு கிடைக்குது. அந்த நட்பு வந்து ஒரு இடத்துல நீங்களே பண்ணுங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு கேட்குறதுக்காக அதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சதோட விளைவாக வந்து அந்த கஸ்டமர்ஸோடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயே வந்து அது டெவலப் ஆகி எல்லாரும் வந்து இங்கே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இங்கே வந்து கொடுத்தா சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கஸ்டமர் பேஸ்டில் டெவலப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக போயிட்டு இருக்கிறீங்க. எப்போவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது அது பார்க்க முடியுது. ஃபேமிலி இங்கே இருக்கிறாங்க, குறிப்பாக அவங்க அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த நிறுவனம் இன்னும் நிச்சயமாக பல உயரங்கள் வந்து நிறையா தமிழ்நாடு முழுக்க இது நிச்சயமாக விரிவடையணும், இந்தியா ஃபுல்லாக கூட விரிவடையணும். அதில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பெரிய ஒரு பெரிய இது வந்து ஒரு பிஸ்னஸ்ங்கிறத தாண்டி எப்படின்னா கஸ்டமர்ஸ்க்காக நான் சொல்ல வர விஷயம் வந்து சின்ன பிள்ளையில வந்து இந்த ஸ்கூலில் படிக்கும்போது சஞ்சய்கா திட்டம்னு ஒன்று இருந்துச்சு. சஞ்சய்கா திட்டத்தில் வந்து தினமும் வந்து காசு வந்து வீட்டில் இருந்து வாங்கிட்டு வந்து அப்போ வந்து 25 பைசா இருந்துச்சு, 50 பைசா இருந்துச்சு. ₹1 எங்கள் வீட்டில் கொடுத்ததெல்லாம் கூட எனக்கு லாபம் இல்லை, அப்படி தான் வாங்கலைன்னு நினைக்கிறேன். 50 பைசா கார்வா தான் நான் அதிகமாக வாங்கிட்டு வந்தது. அப்படி வாங்கிட்டு வந்து இந்த சஞ்சய்கா திட்டத்தில் வந்து நம்ம ஸ்கூலில் போட்டே இருப்போம். டீச்சர் வந்து அதுக்கு ஒரு நோட் இருக்கும், கட்டம் போட்டு வர வச்சுட்டே வருவாங்க. அதோடைய எங்கள் ஸ்கூலில் என்னென்னா டூர்லையும் புக்ஸ் வாங்குறதுக்கும் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து அந்த சஞ்சய்கா திட்டத்தில் யாரெல்லாம் மணி ஸ்பெண்ட் பண்ணலையோ, வாங்கிட்டு வரலையோ, இல்லை இன்ட்ரெஸ்ட் காமிக்கலையோ, வாங்கிட்டு வர பணத்தை வந்து அப்போ வந்து நமக்கு வந்து தேன் மிட்டாயும் சூட மிட்டாயும் தானே. ஸோ இளந்த பழம் மிட்டாய் அவ்வளோதான். ஸோ அதில் காலி பண்ணவனும் இருக்கான், வந்து சஞ்சய்கா திட்டத்தில் போட்டவனும் இருக்கிறான், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சஞ்சய்கா திட்டத்தில் போட்டவனும் இருக்கிறாங்க. நான் ஏன் அடிப்படையாக சொல்கிறேன்னா அந்த சஞ்சய்கா திட்டத்தில் யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போட்டாங்களோ அவங்களாம் டூரை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவன்லாம் வந்து புக்ஸ் வாங்குறதுக்கு வந்து சிரமப்பட்டதில்லை. அந்த ஸ்டூடெண்ட்டில் நானும்லாம் ஒரு ஆள். அது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டூருக்குன்னு வந்து ரொம்பலாம் பெருசாக இருக்காது. 50 ரூபா இருக்கும், ஒரு 100 ரூபா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த ரூபாயை வந்து வீட்டில் வாங்க முடியாது. ரொம்ப போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பஸ்ஸுக்கு மட்டும் கொடுத்துடுவாங்க, ஏதோ ரொம்ப சிரமப்பட்டு. ஆனால் அந்த சஞ்சய்கா ரூபா வந்து நான் ரூபா இருக்குது, நான் போயிட்டு வரேன், சரி ஹாப்பியாக போயிட்டோம் அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து அந்த டூரை என்ஜாய் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு புக்ஸ் நோட்டு ஏதோ வாங்குறதுக்கான ஒரு சரியான நேரத்தில் சரியாக பயன்பட்டுருக்கு. ஸோ இதுதான் அடிப்படை. இதுதான் இப்போ நம்ம பெருசாக வளர்ந்து வேற ட்ராக்ல நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். 2 விஷயம், யார் ஒருத்தர் எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம் அப்படின்னா அதில் நோக்கி பயணிச்சிடுவோம். ரொம்ப சிம்பிள். நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, செலவு பண்ணுறதுக்கு அதிகமாக பழகிட்டோம்னா அதிகமாக செலவு நடந்துகிட்டே இருக்கும். வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக பழகிட்டோம்னா வருமானம் சம்பாதிச்சுட்டே இருப்போம். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக பழகிட்டோம்னா அந்த சேவிங்ஸில் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் போயிடும், ப்ராக்டிஸ் போயிடும். ஆக்சுவலாக அதுக்குள்ளே நம்ம இன்வால்வ்மெண்ட் ஆயிடும். நீங்கள் என்னதான் நீங்கள் எடுத்து வைக்கவே முடியாது. ஒரு வருஷம் வந்து நீங்கள் எவ்வளோ சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி நகரங்களை நம்ம பார்க்குற நண்பர்கள் இருக்கிறாங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்கிட்டோம், 25ஆம் தேதி வந்து கடை வாங்குற ஆளும் இருக்குது. 5 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அதே 25ஆம் தேதி ₹1,00,000 கடை வாங்குற ஆளும் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். காரணம் வந்து என்ன பணம் இருந்தால் கூட போயிட்டே இருக்கு. ஆனால் செலவோட செலவாக நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு ஒரு சோர்ஸுக்கு பயன்படுது. அப்படிங்கும்போது அந்த ப்ராக்டிஸில் நம்ம போயிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, பேசிக்காக வந்து இந்த மாதம் வந்து 20,000 போடுறோம்னா அடுத்த மாதம் 30,000 போட ஆரம்பிச்சிடும். கான்சன்ட்ரேஷன் வந்து செலவில் குறைய ஆரம்பிச்சிடும். இது அதை அனுபவிச்சவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த திருப்பி பணத்தை எடுத்து ப்ராப்பரான ஒரு விஷயத்துக்கு யூட்டிலைஸ் பண்ணி அதனால ஹாப்பினஸ் வரும்போது அது நம்ம நிச்சயமாக அந்த விஷயம் புரியும். அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களை வந்து மென்மேலும் டெவலப் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ஒரு விஷயம் வந்து பேங்க்குக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அது ஓகே டன். அது நம்ம நினச்ச நேரம் நினச்ச விஷயம் நடக்காது. அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கும்போது அதில் எல்லா பிஸ்னஸ்லையும் ரைட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க, ராங் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அதில் ரைட் பர்சன்ஸுக்கான கிரிட்டீரியா சில விஷயங்களை பார்க்கணும், ராங் பர்சன்ஸுக்கான சில விஷயங்களை பார்க்கணும். எது சரி அப்படிங்கும்போது அதில் நம்ம சூஸ் பண்ணுறோம்.
அப்படி வந்து சக்தி கண்ணன் வந்து ஒரு ரைட் பர்சனாக இங்கே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தினால் நிறைய பேர் பயனடைஞ்சு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்னுடைய தரத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் சிட் ஃபண்ட்ஸும் மிகப்பெரிய உயரங்களை அடையும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே வருகையுள்ள என்னை அழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை பதிவு செய்து விடைபெறுகிறேன். சிறப்புரை ஆட்சியமைக்கு நன்றி. சீஃப் கெஸ்டாக வந்திருக்க குமரேசன் சார் அண்டு ஜஹாங்கீர் சார் அண்டு ஜெயபிரகாஷ் சார் 3 பேர்த்தையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 பேருமே ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு டயத்துலையும் வந்து அவங்க பயங்கர இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்காங்க. குமரேசன் சார்கிட்ட போய் பேசும்போது ஒரு ஷார்ட் பீரியடில் பயங்கரமான ஹைட்டு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அது காரணம் அவர் கோவிட் டயத்தில் கிட்டத்தட்ட எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபஸ்ட்டு கோவிட் வந்தது. அந்த டயத்தில் எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸு. ஃபஸ்ட்டு அந்த கரெக்டாக ஏப்ரல் 14 24 நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு கோவிட் வந்தது. அந்த டயத்தில் எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சார் மட்டும் ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ணி இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. ஸோ அந்த மனசு தான் இவ்வளோ உயரத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார் வந்தது. அண்டு ஜஹாங்கீர் சார் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட ஸ்பீச்செல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி இன்னொரு சாப்டர் அதுக்கு வந்து நான் போயிருந்தேன். அப்போது அவர் ஸ்பீச் பேசினதில் மிரண்டேன். அவர் ஒரு கேம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அது அந்த பிஎன்ஏயோட கேமு. பட் அதை நான் என்னோடய ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன். அவங்க பேசுகிற ஸ்பீச்சு அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துடுவேன். எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து நம்ம ஆஃபீஸ்லேயும் அதை அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ சார். அண்டு ஜெயபிரகாஷ் சார் ஆக்சுவலாக சாரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தூண்டில் வந்து குரு பிரபாரன் அவர் நண்பர் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி சாரை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு. இன்வைட் பண்ணோம். சரி ஓகே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொன்னார். அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்துட்டாரு. சாரை பற்றி பேசிக்காக நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து பேசும்போது பயங்கரமான நாலேஜ் பர்சன். ஸோ ஜேசியும் எனக்கு அதே மாதிரி தான். இப்போ லாஸ்ட் டைம் கூட பிஸ்னஸ் மாஸ்டர்னு சொல்லி தஞ்சாவூரில் ஒரு ட்ரைனிங் நடந்தது. அந்த ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தோம். 1500 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனினால் ரன் பண்ண முடியுமானா ரன் பண்ண முடியும். குங்குஃபோ அப்படின்னு சொல்லிட்டு சைனா சம்திங் ஒரு கண்ட்ரியில் இன்னமும் அந்த கம்பெனி இருக்குது. அதுக்கு காரணம் அதோட ஸ்ட்ரக்சர், அது அவங்க வழி நடத்துகிற அந்த விஷயந்தான். அப்போ நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உடனே எடுத்துகிட்டு வந்து நம்ம கம்பெனியில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம ஸ்டெடியாக சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார் ஜெயபிரகாஷ் சார். அண்டு வந்திருக்க அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நம்மளோட ஸ்டாஃப் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு. லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸாக எங்கள் சுரேஷ் அவங்களாம் காணோம். காரைக்குடி பிரான்ச் தங்கங்கள் சுரேஷ் அண்டு மணிகண்டன் இவங்களாம் பயங்கரமான உழைப்பு. ஏன்னா அவங்கள ஆஃபீஸ் ஒர்க்கு என்ன அப்படின்னா அவங்க கலெக்ஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி. பட் ஆனால் நேற்றெல்லாம் இங்கேருந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஓரமாக ஒதுக்கி வச்சு நம்ம ஆஃபீஸ்ன்னு சொல்லி வந்த ஒரு 2-3 டேஸ்லேயே இன்வால்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி புது ஸ்டாஃப் அனைவருக்கும் அண்டு பொண்ணுங்களுக்கும் சேர்த்து. தென் சப்போர்ட் டைரக்டர் அசோக்குமார் சார் தேங்க்யூ சார். அன்பு தனபாலன் சார், ஜெட்பி சார் தேங்க்யூ. கோவிந்தன் சார் அண்டு மைக்கேல் சார், ராமச்சந்திரன் சார். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 2018ன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு கருத்து வேறுபாடில் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வேறு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலான்னு நினச்சோம். அப்போது இந்த பாபண்ண மாதிரி கஸ்டமர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நீ மறுபடியும் வெளில போய் ஒர்க் பண்ணினா அங்கேயும் கருத்து வேறுபாடு வரும், நீ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிற, அப்போ நீ தான் கம்பெனி வைக்கணும் அப்படின்னு சொல்லி 50,000 ரூபா சீட்டோட ஃபஸ்ட்டு டியூ அமௌண்ட்டை என் கையில் 4 பேர் கொடுத்து, அவங்க பேர் ஜஸ்டின், ஆல்பர்ட்டு அண்டு இன்னும் ராமர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து கையில் அமௌண்ட்டை கொடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஸோ பட் அப்படி தான் உள்ளே வந்தது. சிட்டுக்குள்ளே பேரே இல்லாமல் 1 இயர் வச்சோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனி ஒரு பிராண்டிங் கம்பெனி.
ஸோ எனக்கு ஒரு டவுட்டு, பிராண்டுக்காக சீட்டு போடுறாங்களா இல்லை நம்ம ஃபேஸ் வேல்யூக்காண்டி சீட்டு போடுறாங்களான்னு சொல்லி அந்த 1 இயர் செக் பண்ணோம். அந்த 1 இயரில் சார் சொன்ன மாதிரி 10க்கு 10 ரூமில் தான் வச்சுருந்தோம். 10க்கு 10 ரூமில் வச்சுருந்து பேர் சக்திகரன்லாம் வைக்கல. அப்போது பெரிய காண்டியம்மன் ஃபைனான்ஸ்னு தான் வச்சுருந்தோம். சிட்டுன்னு கூட அதில் எங்கேயுமே மென்ஷன் வராது. எனக்கு என்னென்னா நம்ம ஃபேஸ் வேல்யூ வச்சு எத்தனை கஸ்டமர் இந்த 1 இயரில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி 15 குரூப் வந்துச்சு. கிட்டத்தட்ட 300 கஸ்டமர் வந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக பண்ணுவோம்னு சொல்லி 2018 மே 24 மணப்பாறை பிரான்ச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். எனக்கு ரொம்ப தெளிவான ஒரு ஐடியா இருக்குது. நம்பராக மட்டும் நம்ம இத்தனை பிரான்ச் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு மைண்ட் செட்டில் கிடையாது. அதனால் மணப்பாறை பிரான்ச்சு 2-3 வருஷம் ஸ்டேபிளாக அங்கே பேஸ்மெண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணோம். பசங்களுக்கு ட்ரைனிங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கொடுத்து ஸ்ட்ராங்கான பில்லர்ஸாக உருவாக்கணும் ஒரு 10 பேரை. அதுக்கப்புறம் திருச்சியில் ஆரம்பித்தோம். திருச்சிலையும் சேம் அதே தான், ஸ்ட்ராங்கான பில்லர்ஸ் 10-20 பேர் வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போது காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 6 வருஷ பயணம். 6 வருஷ பயணத்துலேயும் எங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் அதிகமாக இருக்காங்க. எனக்கு புது கஸ்டமர் எத்தனை பேர் வராங்க வரல அப்படிங்கிறது எனக்கு கவலையே இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால தான் இந்த சக்ஸஸும் கூட நான் நினைக்கிறேன். அடுத்ததாக புதுக்கோட்டை பிரான்ச்சில் அன்பு தனபால் சார்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், முழு பொறுப்பும் ஒப்படைச்சாச்சு. புதுக்கோட்டை பிரான்ச் அடுத்து 5 மாதத்தில் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக மறுபடியும் தஞ்சாவூர், கும்பகோணம் இப்படி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க, டிஎன்இ மெம்பர்ஸும் இருக்காங்க, ஜேசியிலேருந்தும் நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்க, ரோட்டரி அதுலேருந்துமே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வருஷத்துக்கு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். அண்டு ஸ்டாஃபுக்கான ஒரு எல்லாத்துக்கும் நான் ஒரு ஓப்பனாக அறிக்கையாக விட்டுறேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் இன்றைக்கி ஒர்க்கிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். கலைக்கண்ணன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பிரான்ச்சையுமே எங்களால் நான் மட்டும்தான் பார்க்கணுமோ இல்லை ராஜா பார்க்கணுமோ அப்படின்லாம் கிடையாது. எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரு ஆள் பொறுப்பை நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போது ஜோதிமணி வினோத்குமார் அவங்களையும் ஒர்க்கிங் டைரக்டராக கிட்டத்தட்ட அவங்க என் ஒய்ஃப் தான் இருந்தாலும் அவங்க பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் கழித்து இப்போ தான் ஒர்க்கிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் டைரக்டர்னு அப்பாயிண்ட் பண்ணால் ஸ்டாஃபோட மனநிலை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் ட்ராவல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இப்போ என் தம்பி கூட பிறந்த தம்பி இருக்கா. அப்படி ஆக்சுவலாக அவர் 4 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ தான் மேனேஜருக்கே நான் உட்கார வைக்கிறேன். எடுத்தோன்னே கலெக்ஷனுக்கு தான் அனுப்பிச்சி விட்டேன். என் தம்பி அப்படிங்கிறக்காண்டி நான் மேனேஜரோ இல்லை பெரிய போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சேன் அப்படின்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களோட மனநிலை, ஸ்டாஃபோட கஷ்டம் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்கிறதுக்காக ஸோ இந்த ப்ராசஸ் தான் பண்ணுறோம். புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க அத்தனை பேருக்குமே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பிரான்ச்சும் இன்சார்ஜ் போடுறதுக்கு தயாராக இருக்கும். இப்போது திருச்சி பிரான்ச்சில் கலைக்கண்ணனுக்கு ப்ராஃபிட்லேருந்து அவருக்கு ஒரு ஷேர் போகும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபுக்குமே அந்த இது கண்டிப்பாக உண்டு. ஸோ தேங்க்யூ. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நமது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் வண்ணம் சிறிய பாராட்டு நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது.
அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எங்களோட இன்வைட்டை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், பிஎன்ஐ மெம்பர்ஸ், ஜேசி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு ஒரு சின்ன குரல் கூட இருக்கு. இது என்னன்னா, பைன்டூக்கர் செய்த உதவி நைன்டூக்கு நன்மை கடலின்னு பேர். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம பலருக்கு உதவி பண்ணுவோம், அந்த உதவினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சில பேர் அதுக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் அவங்களுடைய மனமார்ந்த அன்போட வெளிப்படுத்துறாங்கல்ல, அந்த உதவி வந்து கடலை விட பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இது எங்களோட ஆக்சுவலாக 3வது பிரான்ச்சு. ஸோ காரைக்குடியில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வருகை தந்திருக்க எல்லா ஜேசிஐ உறுப்பினர்களுக்கும் சரி, பிஎன்ஐ மெம்பர்ஸுக்கு மற்றும் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ், பிஎன்ஐ எஸ்கேசி ஸ்டாஃப்ஸு, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த இதயம் கனிந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். ஸோ என் பேர் சையத் அமீருதீன், ஆர்ஆர் கன்சல்டன்சி, திருச்சி. ஸோ நம்ம சக்திகன் சார் எப்படி தெரியும்னா, எனக்கு பிஎன்ஐ ஃபோரமில் ஆல்ரெடி நான் மெம்பராக இருக்கேன் பிரிட்ஜ் சாப்டரில். ஸோ அதில் இன்ட்ரோ ஆனது தான் முதல்ல. ஸோ நான் வந்து மேன் பவர் கன்சல்ட் சொல்லும்போது என்னோட எந்த ஒரு மெம்பரை ஜாயின் கூட பண்ணல. அப்போ எனக்கு ஆஃபர் கொடுத்தாரு, எனக்கு பிஸ்னஸ் கொடுத்தாரு எனக்கு வந்து. ஸோ அது ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து பழகக்கூடிய இனிமையான மனிதர், ரொம்ப உரிமை, நம்ம ரொம்ப நாள் பார்த்து பழகின மாதிரி ரொம்ப க்ளோஸாக நம்ம கூட பழகுவார். இன்க்ளூடிங் என்னோட பர்சனல் விஷயம் கூட அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து வினோத்குமார் சார் வந்து இஸ் அ குட் பர்சன். ப்ளஸ் வந்து அவரோட சக்திகனோட சிட் ஃபண்ட்ஸ் வந்து நிறையா சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். கம்பெனிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சிஸ்டமேட்டிக் தான். அதாவது அவர் ஒருத்தர்லாம் இருந்தால் இல்லாட்டி கூட அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆட்டோ ப்ளே பண்ணுற மாதிரி தான். அவர் ஆஃபீஸுக்குன்னு அவசியம் கிடையாது, ஆனால் அவர் பண்ணுற ஆப்ரேஷன் எல்லாமே வந்து சக்திகனில் அப்ளை பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதான் அவரோட பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரணம். இப்போ 3rd பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அடுத்து 4th புதுக்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எங்கள் ஆசை என்னன்னா, இயர்லி 2 பிரான்ச் சொல்லியிருக்காரு. அதோட அதிகமாக பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க என்னோட ஆசை. ஸோ சக்திகண்ணனுக்கு என்னோட புது நிறுவனத்துக்காக என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது மேன்மேலும் வளர்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் வந்து. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு அதுமா சக்திகண்ணன் புது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க காரைக்குடியில். அனைவரும் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். தமிழ் மாதிரியே மென்மேலும் வளர எங்களது வாழ்த்துக்கள். இவர் சக்திகண்ணனை பொறுத்தவரைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார், ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பழகுவார். அதனால் எங்களுக்கு எதாக இருந்தாலும் ஒரு ஐடியா சொல்லவோ இல்லை மற்றபடி எதுவும் கேட்குறதுக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவார். 2வது பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். டேட்டாஸாக இருந்தாலும் சரி, மற்ற இதாக இருந்தாலும் சரி இது பண்ணுறாரு. அதனால தான் இது அடுத்தடுத்து மென்மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்குறது. மேலும் இதில் சிட்டெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20,000 சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா சிட்டு வரையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சிட்டு மென்மேலும் வளரவும் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். தேங்க்யூ.